காமராஜர் சாலையில் அமைந்திருக்கும் நடிகர் சிவாஜி கணேசன் சிலையை அகற்றுவது தொடர்பான வழக்கு உள்ளிட்ட பல்வேறு முக்கிய வழக்குகள் உச்சநீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டன. அந்த வழக்குகள் குறித்த தகவல்களை நமது செய்தியாளர் கணபதியிடம் கேட்கலாம். கணபதி, சென்னையில் உள்ள சிவாஜி கணேசன் சிலை அகற்றுவது தொடர்பான வழக்குல உச்சநீதிமன்றம் என்ன உத்தரவை இன்னைக்கு பிறப்பிச்சிருக்கு? உங்களுக்கு ஏற்கனவே நன்றாக தெரியும், சென்னை உயர்நீதிமன்றம் இந்த சிலையை அகற்ற வேண்டும் என்று சென்ற வருடமே உத்தரவு பிறப்பித்திருந்தது. இதை எதிர்த்து தமிழக அரசு உச்சநீதிமன்றத்திலே மேல்முறையீடு மனு தாக்கல் செய்திருந்தது. இந்த மனுவிலே இந்த சிலையை அகற்றுவதற்கு கால அவகாசம் வேண்டும் என்றும் 2 ஆண்டுகள் வேண்டும் என்றும் தமிழக அரசால் கேட்கப்பட்டிருந்தது. இதற்கு காரணம், நடிகர் சிவாஜி கணேசனுக்கு மணிமண்டபம் அமைக்கப்படுகிறது. இந்த சிலையை அகற்றி அங்கே கொண்டு செல்வதென்றால் அதற்கான வேலைகள் எல்லாம் முடிய வேண்டும், அதற்காக அவகாசம் வேணும், சம்பந்தப்பட்ட துறைகளை எல்லாம் கலந்தாலோசிக்கிறோம் என்று சொல்லியிருந்தார்கள். இதற்கிடையே சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவுக்கு பிறகு 1 வருடம் ஆகியும் எந்தவிதமான நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்ற ஒரு ஐயப்பாடு உச்சநீதிமன்றத்துக்கு எழுந்ததால் இன்று இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது ஏன் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை, உடனடியாக இது குறித்து மனு தாக்கல் செய்யுங்கள் என்று உச்சநீதிமன்றத்திலே சொல்லியிருக்கிறார்கள். வருகின்ற வாரம் உச்சநீதிமன்றத்துக்கு விடுமுறை, தீபாவளி என்பதால் வாரம் முழுவதும் விடுமுறை இருக்கிறது. ஆகவே அதற்கு பிறகு இந்த மனு வந்து சேர்ந்த பிறகு இந்த வழக்கின் விசாரணை மீண்டும் துவங்கும். இந்த வழக்கின் விசாரணையை இன்று நீதிபதிகள் குரியன் ஜோசப் மற்றும் விக்ரம்ஜித் சென் ஆகியோர் நடத்தினார்கள். தமிழக அரசு சார்பாக வழக்கறிஞர் நாகேஸ்வர ராவ் ஆஜரானார். ஆகவே தமிழக அரசு கேட்டுக்கொண்டிருந்தபடி 2 வருட அவகாசம் கொடுப்பதற்கு உச்சநீதிமன்றம் இசைவதாக தெரியவில்லை. இந்த வழக்கின் மற்ற விவரங்களை எல்லாம் விசாரித்து மேற்கொண்டு விசாரணை நடத்தி உத்தரவிடலாம் என உச்சநீதிமன்றம் தற்போது ஆலோசனை செய்து கொண்டிருக்கிறது. சிவாஜி கணேசன் சிலையை அகற்றுவது தொடர்பான வழக்கு ஒரு பக்கம், மற்றொரு பக்கம் தம் மீதான குற்றச்சாட்டுகளை ரத்து செய்ய கோரி அன்புமணி ராமதாஸின் கோரிக்கை என்னவானது? நிச்சயமாக, அதாவது இது சிபிஐ நீதிமன்றத்திலே நடந்து கொண்டிருக்கும் மெடிக்கல் காலேஜ் ஸ்கேம் வழக்கு தொடர்பான ஒரு மனுவாகும். அன்புமணி ராமதாஸ் மற்றும் இந்த வழக்கிலே குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு எதிராக சிபிஐ நீதிமன்றத்திலே சமீபத்திலே குற்றப்பதிவுகள் செய்து உத்தரவிடப்பட்டிருந்தது. இந்த உத்தரவை ரத்து செய்ய வேண்டும், தடை செய்ய வேண்டும் என்று அன்புமணி ராமதாஸ் சார்பாக டெல்லி உயர்நீதிமன்றத்திலே மனு தாக்கல் செய்யப்பட்டது. அங்கே அந்த மனு ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்பதால் உச்சநீதிமன்றத்திலே அதே மனுவை அன்புமணி ராமதாஸ் சார்பாக வழக்கறிஞர் ஷிபு மிஸ்ரா என்பவர் தாக்கல் செய்திருந்தார். அந்த மனு இன்று விசாரணைக்கு வந்தது. நீதிபதிகள் சலமேஸ்வர் மற்றும் சப்ரே ஆகியோர் இந்த விசாரணையை நடத்தினார்கள். இந்த வழக்கிலே ஏன் இப்போது தடை விதிக்க வேண்டும், ஏன் விசாரணை தொடரக்கூடாது, விசாரணை அங்கே நடந்து கொண்டிருக்கும் போது அதை ஏன் தடை செய்ய வேண்டும் என்று கேள்விகளை எழுப்பினார்கள். அவர்கள் இந்த மனுவை ஏற்கவில்லை, தடை எதுவும் விதிக்கவில்லை. ஆகவே தற்போது இண்டெக்ஸ் மெடிக்கல் ஸ்கேம், இந்தோர் மற்றும் உத்தரப்பிரதேசத்தில் ஒரு மருத்துவக் கல்லூரி ஆகியவை சம்பந்தப்பட்ட வழக்கு சிபிஐ நீதிமன்றத்திலே தொடரும் நிலை ஏற்பட்டிருக்கிறது. இந்த வழக்கிலே குற்றம் சாட்டப்பட்டிருக்கிற அன்புமணி ஆகியோர் மீது வழக்கு தொடர்வதிலே எந்தவிதமான சிக்கலும் இல்லை என்பது உச்சநீதிமன்றத்தின் இன்றைய முடிவு மூலமாக தீர்வாகிவிட்டது.